என் மகனே, என் மகளே, என் ஜனமாகிய உங்களிடம் இன்று நான் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பேச வந்துள்ளேன். நீங்கள் நேர்மையான வழியில உழைத்து பணமும் மாளிகையும் பொன்னும் பொருளும் சேர்த்து வையுங்கள். அந்த பொக்கிஷங்கள் எல்லாம் உங்களின் தேவைக்கும் உங்கள் குடும்பத்தின் தேவைக்கும் ஏதுவாக இருந்தால் போதும். நீங்கள் அதிகப்படியான பொன்னையும் பொருளையும் சேர்த்து வைத்தால் அதனால் என்ன பயன்? நீங்கள் இந்த பூமியில் என்ன சேர்த்து வைக்கிறீர்கள் என்பதை பார்த்து கர்த்தராகிய நான் உங்களை நேசிப்பதில்லை. நீங்கள் இந்த பூமியில் வாழும் வரை நேர்மையாகவும் நியாயமாகவும் வாழ்ந்து அதன் மூலம் ஈட்டிய பணத்தினால் உங்களுக்கு போக வறுமையில் வாடும் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு பரலோகத்தில் நன்மையும் பாக்கியமும் உண்டாகியிருக்கும். உங்களிடத்தில் பணிபுரியும் வேலையாட்களிடம் கனிவாகவும் அன்பாகவும் பழகி அவர்களின் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை வழங்குங்கள். அதுவே உங்களின் ஆத்துமாவுக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாக காரணமாகும். நீங்கள் பூமியில் கோடி கோடியாய் சொத்து சேர்த்து என்ன பயன்? நீங்கள் பூமியில் பல வீடுகளை வாங்கியதால் என்ன பயன்? உங்கள் வீட்டில் பொன்னையும் பணத்தையும் சேர்த்து வைப்பதால் என்ன பயன்? இவைகளெல்லாம் உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருமா? நீங்கள் உங்களுக்கான பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். பணத்தினை நீங்கள் பூமியில் எவ்வளவு கோடி கோடியாய் சேர்த்தும் அதனால நீங்க பண்ண பலன் என்ன? பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தைச் சொல்கிறேன். ஐசுவரியமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களைச் சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்துக் குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துச் சொல்லிக் கொண்டான். நான் அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று கேட்டேன். அவன் விழிபிதுங்கி நின்றான். தேவனிடத்தில் ஐசுவரியவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களைச் சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். இப்படி இருக்கிறபடியினால் என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்குச் சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாயிருக்கிறது. காகங்களை கவனித்துப் பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் நான் பிழைக்க வைக்கிறேன். ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடித் தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய்ப் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்குச் சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஆகையால் பணத்தினை கோடி கோடியாய் பூமியில் சேர்த்து வைக்காமல் பரலோகத்திலே உங்களுக்கு கிடைக்கும் நன்மைகளுக்காக பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள்.